Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம fish finger செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த fish வந்து நீல வாக்குல சத பகுதியா கட் பண்ணி வெச்சுக்கங்க. இதுல முள்ளுலாம் இல்ல. நீட்டா இருக்கணும். இப்படி இருக்கணும் நீட்டா. இப்படி இருக்கணும். அப்பதான் நீட்டா வரும் நல்லா. பெருசா வெட்டிக்கங்க. இல்லனா ஒரு மாதிரி கரஞ்சு போற மாதிரி ஆயிடும். இதுல என்னென்ன போடலாம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் லைட்டா, சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் இது வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 பழம் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சிடலாம். இது 20 நிமிஷம் ஊறிடுச்சு நல்லா. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிருக்கோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஊறி இருக்க மீனை வந்து இது வந்து எக்கு ஒரு முட்டை போட்டிருக்கேன் நான். முட்டையில் நல்லா துவைச்சிக்கோங்க. துவைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் வைங்க. பிரெட் க்ரம்ஸில் நல்லா துவைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா துவட்டிருக்கும். இதை நல்லா கையிலே போட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் உதிரும் பிரெட் க்ரம்ஸு. இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு துண்டாக எண்ணெயில் போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் வந்து வெந்துடும். பிரெட் க்ரம்ஸ்லாம் கருகிடும். இப்போ கலர் மாறிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சே செய்யுங்க. இல்லாட்டினா கலர் மாறிடும். ரொம்ப கருப்பாயிடும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் சேம் கலராக இருக்குது. இப்போ எடுத்துடலாம் நம்ம. ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.